அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன் தன்சுருல்லாஹ யன்சுர்க்கும், இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். தகர யத்குரு என்ற ஆனா ஊனா வகையை சார்ந்த வினைச்சொல்லை இதற்கு முன் சற்று விரிவாக பார்த்தோம். அதே ஆனா ஊனா வகையை சார்ந்த நசர யன்சுரு என்ற வினைச்சொல்லை சற்று விரிவாக பார்க்கலாம். நசர நசரு, நசர என்றால் உதவினான் என்று பொருள். நசரு உதவினார்கள். நசர்த்த நசர்த்தும், நசர்த்த உதவினாய், நசர்த்தும் உதவினீர்கள். நசர்த்து நசர்னா, நசர்த்து உதவினேன், நசர்னா உதவினோம். நசரத் உதவினாள். இந்த 7 வினைச்சொற்களும் இறந்த கால வினைச்சொற்கள் ஆகும். மூலச்சொல்லின் இறுதியில் சுருக்கெழுத்து இணைக்கப்படுகிறது. மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. யன்சுரு யன்சுருன, யன்சுரு உதவுகிறான் உதவுவான், யன்சுருன உதவுகிறார்கள் உதவுவார்கள். தன்சுரு தன்சுருன, தன்சுரு உதவுகிறாய் உதவுவாய், தன்சுருன உதவுகிறீர்கள் உதவுவீர்கள். அன்சுரு நன்சுரு, அன்சுரு உதவுகிறேன் உதவுவேன், நன்சுரு உதவுகிறோம் உதவுவோம். தன்சுரு உதவுகிறாள் உதவுவாள். இந்த 7 வினைச்சொற்களும் நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களாகும். இங்கு மூலச்சொல்லிற்கு முன்னால் சுருக்கெழுத்து இணைக்கப்படுகிறது. உதவுகிறார்கள் என்ற படரக்கை பன்மை சொல்லுக்கு ஊன என்ற பின்னெழுத்தும், உதவுகிறீர்கள் என்ற முன்னிலை பன்மை சொல்லிற்கு ஊன என்ற பின்னெழுத்தும் இணைக்கப்படுகிறது. மேலும் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டை பெற்று வந்து ஆனா ஊனா வகை என்று சொல்லப்படுகிறது. இந்த வினைச்சொல் வாய்ப்பாட்டை கற்கும்போது ஒரு வினைச்சொல் யாரை குறிக்கிறதோ அவரை காட்டுவது போல் கையசைத்து சற்று சப்தமாக வாயால் சொல்லி மனனம் செய்து கொள்வது வினைச்சொற்களை வேகமாக கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். உதவுகிறான் உதவுவான் என்னும் வினைச்சொற்கள் நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களாகும். அதற்கு முன்னால் இன் என்ற சொல் இணையும் போது உதவினால் என்ற பொருளை தருகிறது. மேலும் அந்த சொல்லில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது. யன்சுரு என்றால் உதவுகிறான் உதவுவான் என்று பொருள். அதற்கு முன்னால் இன் என்ற சொல் இணையும் போது யன்சுர் என்றாகி உதவினால் என்ற பொருளை தருகிறது. இங்கு அவன் என்ற சொல் இல்லை என்றாலும் யா என்ற முன்னெழுத்து அவன் என்பதை உணர்த்துகிறது. அவன் உதவினால் என்ற பொருளை தருகிறது. யன்சுரூன என்றால் உதவுகிறார்கள் உதவுவார்கள் என்று பொருள். அதற்கு முன்னால் இன் என்ற சொல் இணையும் போது யன்சுரு என்றாகி நா என்ற பின்னெழுத்து மறைகிறது. அலிஃப் என்ற உச்சரிப்பு இல்லாத ஒரு எழுத்து எழுதப்படுகிறது. அவர்கள் உதவினால் என்ற பொருளை தருகிறது. தன்சுரு என்றால் உதவுகிறாய் உதவுவாய் என்று பொருள். அதற்கு முன்னால் இன் என்ற சொல் இணையும் போது இன் தன்சுர் என்றாகி உதவினால் என்ற பொருளை தருகிறது. நீ உதவினால் அல்லது
அவள் உதவினாள் என்ற இரண்டிற்கும் இன் தன்சூர் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. தன்சுரூன உதவுகிறீர்கள், உதவுவீர்கள். இன் தன்சுரு உதவினால், நீங்கள் உதவினால். அன்சுரு உதவுகிறேன், உதவுவேன். இன் அன்சுர் உதவினால், நான் உதவினால். நன்சுரு உதவுகிறோம், உதவுவோம். இன் நன்சுர் உதவினால், நாங்கள் உதவினால். தன்சுரூன என்றால் உதவுகிறீர்கள், உதவுவீர்கள் என்று பொருள். அதற்கு முன்னால் இன் என்ற சொல் இணைந்து இன் தன்சுரு என்றாகி நீங்கள் உதவினால் என்ற பொருளை தருகிறது. அல்லாஹு என்னும் பெயர் சொல் செய்யப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்து அல்லாஹ என்றாகி இன் தன்சுருல்லாஹ என்றாகி நீங்கள் அல்லாவிற்கு உதவினால் என்ற பொருளை தருகிறது. யன்சுரு என்றால் உதவுகிறான், உதவுவான் என்று பொருள். இங்கு இன் என்ற சொல் தழுவுவதால் யன்சுர் என்றாகி அதனை அடுத்து கும் என்ற சொல் செய்யப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்டாக இணைந்து உங்களுக்கு உதவி செய்வான் என்ற பொருளை தருகிறது. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாவிற்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவுவான், உங்கள் பாதங்களை நிலைபெறச் செய்வான். அல் குர்ஆன் 47:7.